Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ நான் சீக்கிரமாகவே உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன். ஐம் ஸோ சாரி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 8th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ண சொல்லி, அதை தான் நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. நாளைக்கு மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம சயின்ஸோ சோஷியலோ நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்கமிங் டேஸில் 8th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இந்த ஜென்ரல் பார்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்காக. ஸோ கொஷின் ஆன்சர்ஸ்லாம் கூட நம்ம படிச்சுட்டு ஃபைனலாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் தமிழில் வரக்கூடிய அந்த இலக்கண பாட்டு, இங்கிலீஷில் கிராமர் பாட்டு, ஜென்ரலாக வரக்கூடிய ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த பார்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கிலீஷும் தமிழும் மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த ஜென்ரல் பார்ட் என்ன மாதிரி கேட்குறாங்கன்றதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓவரால் மார்க்ஸ் 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு தரோவாக இருக்க வேண்டியது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், சிலபஸ், இதை சிலபல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது. சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் அ கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். சினானிம்ஸ்ன்றது என்னது? மீனிங்ஸா. ஸோ சினானிம்ஸ் அண்ட் தென் சூஸ் தி கரெக்ட் ஆன்டனிம்ஸ் ஃபார் தி அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். அடுத்தது ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்ன்றது என்ன? ஆப்போசிட்ஸ். அது ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 சினானிம்ஸ் அண்ட் தென் 5 ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் த கிளிப்டு வேர்ட்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். கிளிப்டு வேர்ட்ஸ் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் வந்து கிளிப்டு வேர்டு என்ன வரும்? பிளெண்டிங் வேர்டு ஒன்று இருக்கும், கிளிப்டு வேர்டு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் ஃபுல்லாக தரோவாக அந்த பாக்ஸஸ் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன், எக்ஸாம். அடுத்து மூவிங் பிக்சர், மூவி. ஸோ அந்த பாக்ஸஸில் கொடுத்துருக்க கிளிப்டு வேர்ட், பிளெண்ட் வேர்ட், அந்த இதெல்லாமே ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸு. அடுத்து பிளெண்ட் வேர்ட்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச், பிரஞ்ச். ஸோ வைட்டல் ப்ளஸ் வைட்டமின். அடுத்தது மேட்ச் வித் த மீனிங்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். இடியம்ஸ் அந்த மேட்ச் பண்ணுறது. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பார்ட் எக்ஸசைஸ் அண்ட் தென் கிராமர் பார்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சரி ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பிளெயின்டிவ் அப்படின்னும் போது சேட். அண்ட் தென் கார்ப்ன்றது கிளாத்ஸ். எக்ஸாஸ்டட் என்னென்னா டயர்ட் ஆகிடுறது. அடுத்தது நீம் ட்ரீ வாஸ் அ பிக் ஆன்டிக். ஆன்டிக்கோட மீனிங் இங்கே சினானம் ஏன்ஷியன்ட். தென் மெடிசன் ஷுட் பி ஸ்டோர்டுன்றது ஒரு அக்யூமுலேட் பண்ண ஒரு ஃப்யூச்சர் யூஸ்க்கு நம்ம வைக்கிறது இல்லையா? ஸோ மெடிசன் ஷுட் பி ரிசர்வ்டு. தென் ஆன்டனிம்ஸ் அன்சேஃப்லி, அதாவது சேஃப்லிக்கு என்ன வரும்? ஆப்போசிட் அன்சேஃப்லி. அவுட்டேட்டட், லேட்டஸ்ட்டுக்கு அவுட்டேட்டட். நெக்ஸ்ட்டு டீப், ரொம்ப ஆழமாக. ஷாலோ, அதுக்கு ஆப்போசிட் பீஸ். அடுத்தது வார். ஃபோர்த் ஒன் பீஸ்க்கு ஆப்போசிட் என்ன? வார். ஆன்செஸ்ட்ரல், மாடர்ன். நெக்ஸ்ட்டு கிளிப்டு வேர்ட் நம்ம பார்த்தோம். எக்ஸாமினேஷன், எக்ஸாம். தென் மூவிங் பிக்சர், மூவி. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சு, பிரஞ்சு. வைட்டல் விட்டமின். தென் ஆன் cloud 9, இந்த இடியம்ஸை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் cloud 9 அப்படின்னும் போது அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து blissfully happy. a piece of cake. a piece of cakeோட இடியம் கரெக்டான இது வந்து easy task. தென் black sheep, odd one out. இந்த மாதிரி நமக்கு 1 மார்க்ஸ் இது ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேட்ச் வித் த மீனிங்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் phrasal verbs கொடுத்துருக்காங்க. கிவ் அப்ன்றது இது வந்து மீனிங்ஸ் தான் வந்து நமக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? குவிட். கிவ் அப்ன்றது குவிட். புட் ஆஃப், போஸ்ட்பான் பண்ணுறது. கிக் ஆஃப், ஸ்டார்ட். அடுத்து சூஸ் த ரைட் பேட்டர்ன். கவி ரோட் அ போம். சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன எழுதுனாங்க? போம் எழுதுனாங்க. ஸோ எழுதுறது வேர்ப் வருது. அடுத்து சப்ஜெக்ட் நேம். ஸோ SVO இதுக்கான கரெக்ட் பேட்டர்ன் சி ஆப்ஷன். இன் 1993 குமார் மூவ் டு வெல்லூர். இதில் வந்து அட்ஜங்க்ட் வரும். அடுத்தது சப்ஜெக்ட், வேர்ப், அட்ஜங்க்ட். ஓகேங்களா? ASVA வருது இல்லையா? அதுதான். சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட்ஸ். ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிறது என்ன வந்து நம்ம முருகன் டேஷ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். முருகன் அந்த டேஷில் அண்ட் வரும் இல்லையா? முருகன் அண்ட் மாசஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் வெரி கம்பேஷனேட். பிகாஸ் வரும். அடுத்து ரைட் ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் ஃப்ரம் த மெமரி போம்.
திங் ஆஃப் பியூட்டி. ஸோ மெமரி போம் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக மார்க் மிஸ் பண்ணவே கூடாது. மெமரி போம் வந்து நல்லா தரோவாக இருக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணி தரோவாகிடணும் அப்படின்னா மெமரி போம் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் போம் சொல்கிறீங்க, போயம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ இட் இஸ் அ கரெக்ட், போமோட கரெக்ட் ப்ரனன்சியேஷன் போம் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ POEM அதோட ப்ரனன்சியேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். போம். ஓகேங்களா? ஸோ போயம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, போம். கரெக்டான ப்ரனன்சியேஷன். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. எனி 3 questions, 2 marks question, 5 questions கொடுத்துட்டு அதில் வந்து எனி 3 எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து தரோவாக இருங்க. நெக்ஸ்ட் B, ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அ பேராகிராஃப். பேராகிராஃப் கொஷின், நமக்கு பேராகிராஃப் கொஷின் ஆல்ரெடி ப்ரோஸில் போமில் வந்து எது இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ரோஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் 2 ப்ரோஸ்னால் ஒரு ப்ரோஸ்லேருந்து ஒரு கொஷின், ஒரு போம்லேருந்து ஒரே ஒரு கொஷின் தரோவாக படிச்சுக்கிட்டோம் அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறது ஹாஃப் இயர்லிக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ முடித்த உடனே இன்னும் கொஞ்சம் அடுத்து ஒரு யூனிட் முடித்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயர்லி வந்துடும். அதனால் இப்போவே நம்ம எல்லாமே ஒரு ப்ரோஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் தெரியணும். நெக்ஸ்ட் ஒரு ப்ரோஸாக அதுலேயும் ஒரு ஜென்ரல் பேராகிராஃப் தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் இப்போவே தரோவாயிடுங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் தி ஃபாலோயிங். ரிச்சுவல்னும் போது வாவ், அடுத்து பண்டிட். ஸோ இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடியது என்னென்னா நமக்கு ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர், இல்லை ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இல்லை மேட்ச் தி ஃபாலோயிங் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் அண்ட் இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன். ரைட் அ நோட்டீஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் போர்ட் இன்வைட்டிங் நேம்ஸ் ஆஃப் ஆல் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நோட்டீஸ் ரைட்டிங் உங்களுக்கு எழுத ப்ராக்டிஸ் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோஸ் பேக் சைடில் வரும். அப்படி இல்லையா நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணும் போதும் அதில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் பார்ட்டா இல்லை நோட்டீஸ் ரைட்டிங்கோ அதை நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நமக்கு 5 மார்க்ஸ் அப்படியே பல்காக வரும். அதனால் அதில் நமக்கு மார்க்ஸ் வந்து குறையக்கூடாது. அதில் அந்த பார்ட்டெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த மாடல் கொஷின் பேப்பர்லாம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறது, எதை பார்க்கணும், அதாவது எதை பிக் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷ்லலாம் வந்து இப்போ சூஸ் பண்ணி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு லாங்குவேஜில் வந்து மார்க் கம்மியாகிடுது மேம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அழகாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.